ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் நான் பார்க்க போறோம். இது என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரீசெண்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, இன்டர்வியூர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவரும் ஆன்சர் பண்ணியிருக்காரு, பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரல. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரைட் ஏ query லிஸ்ட் த மேல் அண்ட் ஃபீமேல் இன் த ரிசல்ட் செட் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின், சரிங்களா? ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் டேபிள் ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி நிறைய ஃபீமேல்ஸும் நிறைய மேல்ஸும் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போது ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வைஸாலேயே அந்த ஆர்டர்லேயே நமக்கு வரணும். நீங்கள் ஃபீமேல் எடுத்தாலும் சரி, மேல் எடுத்தாலும் சரி, பட் ஆர்டர் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அகெயின் மேல் அகெயின் ஃபீமேல், ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் எடுத்து வரணும், சரிங்களா? இப்போ அதுக்குள்ள சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் டேபிளை நான் ஆல்ரெடி அதில் கிரியேட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 35 டேட்டாஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபீமேல் டேட்டாவும் கொஞ்சம் மேல் டேட்டாஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபீமேல் ஒரு மேல், ஒரு ஃபீமேல் ஒரு மேல், அந்த மாதிரி நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க முன்னாடியே என்னோட பிளேலிஸ்ட்ல பார்த்துருப்பீங்க, விண்டோஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இப்போ நம்ம அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ரோ நம்பர் இதைத்தான் யூஸ் பண்ண போறோம். ஓவர் கிளாஸ் இதை வந்து என்ன பண்ண போறோம்னா பார்ட்டிஷன் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு ஜெண்டர் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் நம்பர் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஆர்டர் பை வந்து நம்ம எப்போதுமே மிஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ நம்பர்னு கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஃபீமேலுக்கெல்லாம் ஒரு நம்பர் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ என்ன கொடுத்துருது, அது 20 வரைக்கும் 20 ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்கள தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆர்டர் பைல இந்த இதை தூக்கி அப்படியே போடுங்க, முடிஞ்சுங்க. இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் ஒரு மேலும் கிடைச்சிரும். சி கிடைச்சிச்சா? இப்போ தெரியுதா எதுக்கு இந்த ரோ நம்பர் யூஸ் பண்ணன்ட்டு? ஸோ ஜெண்டர் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பை ஜெண்டர் பேஸ் பண்ணி நான் அந்த ரோ நம்பர் ஜென்ரேட் பண்ணதுனால ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான நம்பர் ஜென்ரேட் ஆகும். மேலுக்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஆர்டர் பை அந்த ரோ நம்பர்னு கொடுக்கும்போது ஃபீமேலில் உள்ள ஒன்றும் மேலில் உள்ள ஒன்றும் நீ பக்கத்தில் பக்கத்தில் வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைன் இதை வந்து ஆன்சர் செட்டை அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஸோ ரிமைனிங் உள்ளதெல்லாம் உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆயிரும். ஒன் இமெயில் ஒன் ஃபீமேல் ஒன் மேல். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பிளாக அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிரும். ஸோ உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா பிங்க் பண்ணுங்க. அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், சரிங்களா? See you all. We will meet in another video. Thank you. Bye.